உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் ஜெசிமன் பிராண்ட் என்கின்ற ஒரு மிஷினரியை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய துணைவியார் ஈவ்லினை அம்மையாரை குறித்து இந்த மாதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இவர்கள் பெயர் ஈவ்லின் கான்ஸ்டன்ஸ். இவர்கள் 1879 ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே மெல்போர்ன் என்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்தார்களாம். இவருடைய தகப்பனார் பெயர் ஹாரிஸ். இந்த ஹாரிஸ் அவங்க இந்த 11 பிள்ளைகளாம். அதில் 9வது பிள்ளை தான் ஈவ்லின் அம்மையார். இந்த 11 பிள்ளைகளையும் தெய்வ பக்தியாய் வளர்த்தார்களாம். நல்ல கல்வி அறிவு கொடுத்தாங்களாம். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் தேவையான எல்லா பொருள்களையும் சேகரித்து அந்த 11 பிள்ளைகளுக்கும் ஈக்குவலாக பங்கிட்டு கொடுத்தாங்களாம் அவர்களுடைய பெற்றோர். அது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபம், அதே போல் சண்டே கிளாஸ் ஊழியங்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தில் அதிகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதோடு தசமபாகம் கொடுப்பதிலே இந்த பிள்ளைகளை ஒரு முன்மாதிரியாக பெற்றோர்கள் காண்பித்தார்களாம். அது மாத்திரமல்ல, ஏழைக்கு உதவக்கூடிய கிரியைகள் இந்த ஈவ்லினுடைய பெற்றோரிடத்தில் காணப்பட்டதாம். இந்த ஈவ்லின் அம்மையார் சிறு வயதிலிருந்தே நன்றாக வரையக்கூடியவர்கள், ஓவியத்திலே வர்ணம் தீட்டக்கூடிய ஒரு அனுபவம் இருந்ததாம். ஹோமியோபதி வைத்தியத்திலும் அவர்கள் பயின்றிருந்தார்களாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஜெசிமன் பிராண்ட் என்கிறவர் கொல்லிமலையில் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு கடிதத்தை இங்கிலாந்து தேசத்துக்கு எழுதினாராம். இந்த கொல்லிமலை ஊழியத்திற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் ஊழியம் செய்வதற்கு, அப்படி என்ற ஒரு பாரமுள்ள ஒரு கடிதத்தை இந்த ஈவ்லின் அம்மையார் தன் வாலிப நாட்களில் படித்த பொழுது அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட தேவையை அறிந்து இந்த ஈவ்லின் தாயார் இந்த கொல்லிமலைக்கு புறப்பட்டு வந்தாங்களாம். 1911 ஆண்டு ஸ்ட்ரிக்ட் பேப்டிசம் சர்ச் மூலமாக இவர்கள் கொல்லிமலையிலே தமிழ் மொழியை அந்த சேலத்தில் பயின்றார்களாம். ஒருவேளை இவர்களுடைய ஊழியத்தினுடைய அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, சேலம், நாமக்கல், அந்த ராசிபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை கடல் மட்டத்தில் நல்ல ஒரு 6 மைல்கள் நம்ம தரையிலேருந்து நடந்து போகக்கூடிய ஒரு பகுதியாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் அதிகமாய், வேட்டையாடுவது அதிகமாய் இந்த மக்கள் செய்வார்களாம். இந்த மக்கள் மத்தியில் இருந்தது அநேக மூட நம்பிக்கைகள். குழந்தை திருமணம் இருந்துச்சாம், அதே போன்று பல திருமணம் இருந்துச்சாம், மனைவியை தள்ளி வைத்தல் இருந்துச்சாம், அப்புறம் கோடாரி கேட்பது. ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், பிள்ளை பிறந்த நேரம் சரியா என்று சொல்லுவாராம். அது சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய அப்படியே கொன்றுவாங்களாம், இல்லைன்னா ஒரு கூடையில வைத்து வேலியில தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை கொல்லிமலையை ஆட்கொண்டிருந்தது. சாமி ஆடி குறி கேட்பது, இன்னும் பார்க்கும் பொழுது காட்டு தெய்வத்தை வழிபடுகிற ஒரு மக்கள் மத்தியிலே இவர்கள் ஊழியத்தை துவங்கினார்களாம். இந்த ஈவ்லின் தாயார் அந்த இடத்துல தமிழ் மொழியை பயின்று கொண்டிருந்த நாட்களிலே இந்த ஜெசிமன் பிராண்ட் அதே கொல்லிமலையில் ஊழியம் செய்திருந்த பொழுது இவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 1913 ஆண்டிலிருந்து 1929 ஆண்டு மற்றும் பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகள் தான் கணவன் மனைவியாய் அந்த கொல்லிமலையில் ஊழியம் செய்தார்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் மலேரியா காய்ச்சலினால் ஜெசிமன் பிராண்ட் மரித்து விட்டார். ஒரு 44 வயதுக்குள்ளாக மரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இவர் அந்த கொல்லிமலையினுடைய முன்னேற்றத்திற்காக ஜெசிமன் பிராண்டும் ஈவ்லின் தாயாரும் அதிகமாய் ஜெபத்தோடு ஊழியம் செய்தார்கள். அதிக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் பிரயாசத்தின் நிமித்தமாக அநேக மலைகளுக்கு சுவிசேஷம் போனது. அது மாத்திரமல்ல, இவருடைய திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடு இவர்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருந்துச்சாம், ஒரு தத்துவம் இருந்துச்சாம், ஒரு நோக்கம் இருந்துச்சாம். என்ன நோக்கம்னா, ட்ரஸ்ட் அண்ட் ட்ரியூம்ப், நம்பு வெற்றி அடைவாய். இதுதான் ஈவ்லினுடைய மோதிரத்திலே அவருடைய கணவர் எழுதி வைத்திருந்தாராம். ட்ரஸ்ட் அண்ட் ட்ரியூம்ப், நம்பு நீ வெற்றி அடைவாய். அவர்களுடைய அந்த 16
வருஷங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையை இயேசுவை நம்பி ஊழியம் செய்ததுனால கடுமையான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றினார்களாம். அநேக நேரத்தில் வசதியற்ற ஒரு நிலைமையில கூட ஊழியத்தை மனரம்யமாய் செய்து முடித்தாங்க. அநேக நோயினால பாதிக்கப்பட்ட பொழுதும் இயேசுக்காக சகிச்சு கொண்டு ஊழியம் செய்தாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சேரமங்கலத்துல திருமணம் முடிஞ்ச அன்றைய தினத்துல அந்த மலையின் மேல கொல்லிமலைக்கு திருமணம் ஆன அந்த கோலத்தோட டோலியில வச்சு என்ன பண்ணாங்களாம், இந்த தாயாரை தூக்கி சென்றார்களாம் டோலியில வச்சு. எங்க? கொல்லிமலைக்கு. the first day after the marriage, Evelyn and Jessamine went to the கொல்லிமலை. எதற்காக? ஒரு திருமணம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஒரு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தவங்க. ஆனாலும் அந்த திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாரம் அவர்களை அழைத்ததுனால தன்னுடைய திருமண நாளை கூட பொருட்படுத்தாதபடி கொல்லிமலைக்கு சென்றாங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஊழியத்துக்கு ஒரு மாசம் லீவ் கொடுத்துருவோம்ல. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. கொல்லிமலைக்கு அன்னைக்கே அந்த கல்யாண கோலத்தில் அவங்க டோலியில போனாங்களாம். 16 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து ஜெசிமென் மரித்த பொழுது, இந்த தாயார் தனிமையாக்கப்பட்ட பொழுதும் அவருடைய கணவனுடைய மரணம் ஊழியத்துக்கு எந்த தடையும் வரலையாம். அவர்கள் ஊழியத்தை இன்னும் நேசிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இவர்களை அந்த ஸ்ட்ரிக்ட் பேப்டிசம், இவர்கள் ஒரு பெண்ணாக இருப்பதனால் நீங்க கொல்லிமலையில ஊழியம் செய்யக்கூடாது, நீங்க சென்னை பட்டணத்துக்கு சென்று பெண்கள் மத்தியில ஊழியம் செய்யுங்க என்று சொன்னாங்களாம். இதை கேட்ட பொழுது ஈவ்லின் தாயாருடைய உள்ளம் வேதனை கொண்டது. ஏன் என்றால் அவருடைய கணவர் சொன்னாராம், நீ எப்படியாவது இந்த மலைகள் எல்லாம் இயேசுடைய மலையாய் மாற வேண்டும், இந்த மரண மலை மக்கள் வாழும் மலையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈவ்லின் தாயார் இடத்துல இறுதி வார்த்தையை சொல்லி மரித்து போனார்களாம். அது மாத்திரமல்ல, இந்த கொல்லிமலையினுடைய ஜனங்களுடைய ஆத்மாவை குறித்து இந்த ஈவ்லின் தாயாருக்கு அதிக ஒரு பாரம் இருந்துச்சாம். அவருக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த மலை முழுவதும் போக வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு தாயாருக்கு சென்னைக்கு போங்கன்னு சொன்ன பொழுது அவர்கள் கீழ்ப்படிஞ்சாங்களாம். 36 ஆண்டுகள் பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய நிறுவனத்துக்கு கீழாக இந்த தாயார் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்தார்கள் பெண்கள் மத்தியில. ஆனாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், கொல்லிமலையில போய் அந்த மக்களை பார்ப்பதற்காக போவாங்களாம். நம்ம என்னைக்காவது சம்மர் டைம்ல மிஷினரி ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோமா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அருகாமையில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்ம சித்தேரி மலை இருக்குது, பெரிய மலை இருக்குது, நிறைய மலைகள் இருக்குதுல்ல. கல்வராயன் மலை இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அநேக நபர்கள் இருக்கிறாங்க. பணித்தலங்களாக வடநாடுகள் இருக்கிறது. நம்ம நிறைய ஃபேமிலி ட்ரிப் டூருக்கெல்லாம் போடுறோம்ல. ஏன் ஒய் கான்ட் வி புட் ஃபார் எ மிஷனரி ட்ரிப் டு நார்த் இந்தியா? அநேக மிஷனரிமார்கள் அழைக்கிறாங்க, எங்க பணித்தளத்துக்கு வாங்க, எங்க பணித்தளத்தை பாருங்க, எங்க பணித்தளத்துடைய ஜனங்களை பாருங்க. இங்க ஒரு வாலிப மீட்டிங் நம்ம நடத்துறோம்னா there is no much thirst on the young peoples, but வசாயில போய் பாருங்க, அங்க ஜெபம் சொல்லும் பொழுது, வர்ஷிப் சொல்லும் பொழுது they will tears, அவங்க கண்களிலிருந்து தண்ணீர் வருமா? இயேசுவை அவ்வளவு தூரமாய் ஆராதிப்பார்களாம். There was a challenge from a missionary called named Stanley from Vasai. அவங்க கூப்பிடுறாங்க, அண்ணே நீங்க உங்க செங்கல்பட்டுல இருந்து one trip come to Maharashtra, வசாய்க்கு வாங்கன்னு. இங்க இருக்கிற மக்களை பாருங்க, நீங்க எங்களை கூப்பிட்டீங்க வாலிபர்கள் மத்தியில ஊழியத்துக்கு, நான் மெசேஜ் கொடுத்தேன். There was no response among the youth. உங்க வாலிபர்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் இல்ல. There is no thirst among their youth. வசாய்க்கு பாருங்க, எங்க ஆராதனை பாருங்க, ஜனங்களுடைய தாகத்தை பாருங்கன்னு. They will cry and worship the Lord. The first generation's people, அவங்க அழுது ஆண்டவரில் அவ்வளவு தாகமா இருப்பாங்க. இன்னைக்கு ராபின் பிரதர் பிரேயர் நடத்தினார்ல, how much we have the thirst to have the gifts of the Holy Spirit. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெற்று இயேசுவை போல ஊழியம் செய்யணும்ன்ற பாரம் நமக்கு இருக்குமா? இருக்கும் என்றால் நம்ம கதறி கேட்கணுங்க. We need the thirst. Leonard Ravenhill had that thirst. Jessamine Brand and Evelyn had that thirst for the கொல்லிமலை people.
இந்த கொல்லிமலை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஸ்ட்ரீட் பேப்டிசத்துக்கு கீழ்ப்படிந்தாலும் அந்த கொல்லிமலையினுடைய மக்களுடைய ஆத்துமா அவர்களை சம்மர் டைம்ல அழைத்ததுனால கீழ்ப்படிந்து போனாங்க. அந்த 2 மாதம் 1 மாதம் they can go to இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருக்கலாம். தன் மகள் கோனி, தன்னுடைய மகன் பால் வில்சன் பிராண்ட் 2 பேரும் அங்க படிச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் அவங்க நல்ல சம்மர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். 11 மாதங்கள் ஊழியம் செய்தாலும் 12வது மாதத்துல கொல்லிமலைக்கு போறாங்க பாத்தீங்களா? அதுதாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு அவங்களை நெருக்கினது. பவுலுக்கு அப்படி நெருக்கினதுனால தான் காவலை குறித்து அவன் கவலைப்படல, படகுல சேதங்கள் வந்த போது கவலைப்படல, நிர்வாணத்தை குறித்து கவலைப்படல, குளிர்களை குறித்து கவலைப்படல, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கவலைப்படல பவுலுக்கு. அந்த போல நம்ம வளரணும்னா இந்த ஈவ்லின் தாயார் அப்படி செஞ்சாங்க. தன் கணவனை இழந்த பிற்பாடும் கொல்லிமலைக்கு ஊழியத்துக்காக போனாங்க. 66 வயதுல ரிட்டையர்ட் ஆயிட்ட பிற்பாடு அவங்க எங்க தெரியுமா செஞ்சாங்களா? கொல்லிமலைக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. வாட் இஸ் their age? 66. 66 வயது. எங்க அம்மாக்கு 75 கிட்ட வருது. இருளர் பகுதியில் போகும்போது அவங்களால நிற்க முடியாது. நான் சொன்ன ஒரு நாள், நீங்க போதுமா ஊழியம் செய்த நாட்கள், 75 வயதுலயே ஊழியம் செய்யணும்ட்டு. பட் ஆஃப்டர் ரீடிங் the history of ஈவ்லினுடைய இதை படித்த பிற்பாடு அவருக்கு எத்தனை வயதுக்கு ஊழியம் செய்ய போனாங்க தெரியுமா? கொல்லிமலைக்கு 66வது வயதுக்கு கொல்லிமலைக்கு போனாங்க. 95 வயது வரைக்கும் ஊழியம் செஞ்சாங்களாம். 95 வயது வரைக்கும். பாருங்களேன், உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 66வது வயதுல ஒரு குதிரையை வாங்கினாங்களாம். எதற்கு தெரியுமா? குதிரையில சவாரி சென்று ஒரு வாலிப மிஷனரியாக புறப்பட்டு போவாங்களாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. I am not telling a story, I am telling a real incident which happened in Kolli mountains, which transformed many peoples. அநேகருக்குள்ள அந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கை மாறினது. அநேக பள்ளிகள், 8 பள்ளிகள் கட்டியிருக்கிறாங்க, மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறாங்க, அநாத இல்லங்கள் கட்டியிருக்கிறாங்க. கோடாரி அவர் சொல்ற வாக்கினால குழந்தைகள் வேலியில தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகளை இவர்கள் எடுத்து வளர்த்து அந்த அநாத இல்லத்துல வளர்த்தாங்க. அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுத்தார்கள். எதனால? கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை நெருக்கினது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நெருக்கி இருக்கும் என்றால் மாதத்தில் ஒரு முறையாவது சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய அண்டை கிராமத்துக்கு நம்ம புறப்பட்டு போயிருப்போம். நாம் புறப்பட்டு போகவில்லை என்றால் நம்மை கிறிஸ்தவ அன்பு, இயேசுனுடைய அன்பு நம்மளை நெருக்கல. ஜனத்தினுடைய தேவையை குறித்து நமக்கு ஒரு கரிசனை இல்லை. ஜனத்தை குறித்ததான ஒரு பாரம் நம்மளை அழுத்தவில்லை. ஏன்? ஈவ்லின் தாயாருக்கு 66 வயது முடிஞ்ச பிற்பாடு தன் பிள்ளைகளோடு இங்கிலாந்து தேசத்துல சந்தோஷமா இருந்திருக்கலாமே, ஏன் போகல? கொல்லி மலையினுடைய ஆத்துமா அவர்களை தட்டி எழுப்பினது. நீங்க எங்களுக்கு தேவை அம்மையார் என்று சொல்லி அவர்களுடைய அழுகையின் குரல் கேட்டதுனால அந்த இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனாங்க. இந்த மாலை நேரத்துல அந்த தாயார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த குதிரையில சென்று சுவிசேஷம் அறிவிப்பாங்களாம். ஒரு முறை அப்படி டோலி வழியாக தூக்கி கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க போன பொழுது டோலியிலிருந்து விழுந்துட்டாங்களாம். விழுந்த பிற்பாடு தலையில அடிபட்டு, ஸ்பைன்ல அடிபட்டு அவங்க நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டில் அப்படி ரெஸ்ட் எடுத்திருப்போம்ல. 2 மூங்கில் கொம்பை கொண்டு மலைகளிலே குத்தி நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்களா. அல்லேலூயா. ஒரு தாயார், ஒரு பெண், அவர்களோடு கூட சில பெண் ஊழியர்களை கூட சேர்த்து கொண்டு அவர்களை என்ன பண்ணுவாங்களா, கேம்ப் மாதிரி போடுவாங்களா. கிராமத்தில் அந்த கேம்ப் ஒரு இது மாதிரி ஒரு கெட்டி, அந்த ரூம்ஸ் மாதிரி கெட்டி என்ன பண்ணுவாங்களா, அங்க தங்கி அங்க அநேகருக்கு சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, அநேகருக்கு கலைகளை மாத்திரம் கொடுக்கல, கல்வியை மாத்திரம் கொடுக்கல, இயேசுனுடைய அன்பை கொடுத்தாங்க. ஒரு வாலிப மிஷனரி போல சென்றார்களாம் ஊழியத்துக்காக. அவர்களுடைய ஊழியம் அநேகரை தொட்டது. கல்வராயன் மலையில இயேசுனுடைய அன்பு சென்றது. சித்தேரி மலையில தேவனுடைய அன்பு சென்றது. போத மலையிலே, பைத்தூர் மலையிலே, அர்னோத் மலையிலே இயேசுனுடைய அன்பு சென்றது. ஒரே ஒரு தாயார், ஒரே ஒரு அம்மையாருடைய அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம், அந்த சுவிசேஷ பாரம், இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய அந்த பாரத்தை அந்த தாயார் பெற்றதுனால அந்த முழு மலைகளுக்குள்ளாக சுவிசேஷம் சென்றது. ஸ்டான்லி அண்ணன் இந்த இன்ட்ரீஸ்ல சொல்லும் பொழுது தான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. என்ன தெரியுமா?
தஞ்சை பண்டிதர் தோட்டத்தில் ரிவைவல் நடந்த நாட்கள்ல வாலிபர்கள் நிறைய பேர் இயேசுடைய அன்பை அறிந்து அநேகர் இருந்தாங்களாம். அப்போ ஒரு மனிதர் சொன்னாரா, நாகர்கோயிலில் உள்ள மனிதர், இந்த வாலிபர்களை அண்ணன் இங்கே வச்சிருக்கிறீங்க, கொல்லிமலைக்கு அனுப்புங்கண்ணே, அங்கே ஒரு டீம் ஊழியம் செய்யுதுன்னு சொன்னாங்களாம். ஸ்டான்லி அண்ணனும் நீங்கள் போயிட்டு வாங்க கொல்லிமலைக்குன்னு சொன்ன பொழுது இந்த ஈவ்லின் தாயாருடைய ஊழியத்தை பார்த்தாங்களாம் இந்த வாலிபர்கள். இந்த வயதான நாட்கள்ல இந்த மூங்கில் கொம்பை கொண்டு இந்த டோலி வழியாக தூக்கி வந்து அப்படி நிப்பாட்டுவாங்களாம், அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்களாம். அது மாத்திரமல்ல, அவங்க பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஆங்கிலத்தில் தமிழில் படித்து அதில் இருக்கக்கூடிய அநேக வேத கதைகளை என்ன பண்ணுவாங்களாம், படங்களை வைத்து அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்ததை பார்த்தாங்களாம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஒற்றுமையான காரியங்களை எடுத்து வேத பாடங்களாக தொகுத்து அதை அநேக சுதேச ஊழியர்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக மாற்றி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். இதையெல்லாம் பார்த்து இந்த வாலிபர்களுடைய உள்ளம் மகிழ்ந்துதான், அவருடைய உள்ளம் பாரம் கொண்டுச்சான். இவ்வளோ வயதான ஒரு தாயார் இந்த மலையில இங்கிலாந்து தேசத்துல வந்து சுவிசேஷத்தை கொடுக்க முடியும் என்றால், தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து படித்து உருவாக்கப்பட்ட நான் ஏன் இந்திய தேசத்தின் மற்ற பகுதிக்கு போக கூடாது என்று சொல்லி புறப்பட்டு ஓடினார்களாம் மிஷனரிமார்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, போக முடிஞ்ச இடத்துக்கு நீ போக வேண்டும், போக முடியாத இடத்துக்கு தான் நீ மிஷனரி அனுப்ப வேண்டும். இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு அறைகோல் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ராபின் பிரதர் சொன்னது போல ஜனங்கள் கட்டுகள் மத்தியிலும், ஜனங்கள் பிசாசின் பிடியிலும், ஜனங்கள் இருளின் மத்தியிலும், ஜனங்கள் வேதனைகளின் மத்தியிலும், ஜனங்கள் வியாதியினால் பீடிக்கப்பட்டு இன்னைக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. We are not ready to tell the gospel. God is giving a open doors for gospel. திறந்த வாசலை ஆண்டவர் இன்னைக்கும் வச்சிருக்கிறாருங்க. I can challenge. நம்மளுக்கு அந்த பாரம் இருக்கும் என்றால், நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்குள்ளாக எழும்பும் என்றால், அந்த ஆத்தும பாரம் நம்மளுக்குள்ளாக அமிழ்ந்து விடாதபடி, அணைஞ்சு விடாதபடி அது பெருகி கொண்டே இருக்கும் என்றால், நம்மளால நிச்சயமாய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஆவியானவர் அதுக்குரிய வாசலை திறந்து கொடுப்பார். நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிச்சா போதும். When we pray, God can give the open doors to tell the gospel for an individual or for a small groups or to a big crowd. அது நம்ம இருதயத்துல அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவ வேண்டும். அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவாவிட்டால் நமக்கு யாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன் கணவனை இழந்த இந்த ஈவ்லின் தாயார் தன் மகனுடைய படிப்புக்கும் தன் மகளுடைய படிப்புக்கும் தன்னுடைய சகோதரியை எதிர்பார்த்திருந்தாங்க. தன் தகப்பனார் கொடுத்த சொத்துக்களை ஏழைகளுக்கும் ஊழியர்களுக்கும் செலவு பண்ணாங்களா கொல்லிமலையில. Are we ready to spend our money for gospel? Are we ready to spend the money for gospel? நம்முடைய பணங்களை, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை சுவிசேஷத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோமா? அப்படிதான் அநேக ஊழியக்காரர்கள் அன்னைக்கு காஸ்பலுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க மணியை. அநேக தலைவர்கள் எழும்புனாங்க, அநேக வாலிபர்கள் எழும்புனாங்க. இந்த தாயாருடைய இந்த அர்ப்பணிப்புள்ள இந்த மிஷனரி பயணம், அவர்கள் மரித்தாலும் 95 வயதுல இன்றைக்கு வரும் பேசப்பட்டு வருகிறது. ஈவ்லின் தாயாருடைய கல்லறையும் ஜெசிமென் பிராண்டுடைய கல்லறையும் இன்னும் கொல்லிமலையில் இருக்கிறது. நம்ம ஒரு நாள் போகலாம். இந்த மிஷனரி பணித்தளத்தை, இந்த மிஷனரியை பற்றியெல்லாம் சொல்கிறது எதுக்காக தெரியுமா? சித்தேரி மலையை குறித்து நான் இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன். நம்ம யாராவது சித்தேரி மலைக்கு போயிருக்கிறோமா? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் டேக் மச், 6 hours more than that to travel. 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது செங்கல்பட்டுல இருந்து. Why can't you and me go for the mission trip there? ஏன் நம்ம சுவிசேஷத்தை அங்கு பெற்றிருக்கிற ஜனங்களை முதல் தரம் ஜனத்தை பார்ப்பதற்காக ஏன் அந்த ஃபீல்டுக்கு போகக்கூடாது? நம்ம முதல் ஒரு காலடி எடுத்து வச்சுங்க தமிழ்நாட்டில். ஆண்டவர் ஒரு நாள் வட மாநிலத்துக்கு கொண்டு போவார் இந்த கூட்டத்தை. எதுக்காக தெரியுமா நாங்கள் நடத்துகிறோம்? எவ்ரி மந்த் ஒரு காஸ்பல் மீட்டிங் கிடையாது, எவ்ரி மந்த் இது ஒரு பிரேயர் கிடையாது, நடத்திட்டு அப்படி போயிடணும்னு கிடையாது. We want many missionaries from these places. நிறைய ஊழியர்கள் எழும்பணும்,
நிறைய சுவிசேஷங்கள் எழும்பணும், நிறைய ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள் எழும்பணும். இதுதான் எங்களுடைய தரிசனம், இதுதான் தேவனுடைய பாரம், இதுதான் தேவனுடைய விருப்பம். நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போமா? விளைந்த பலன் அதிகமா இருக்கிறது, அது அறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. விளைவின் நற்பலன் வாடி கொண்டிருக்கிறது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு பாடல் வரிகள். ஆண்டவரே, மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஜெசிமின் பிராண்டுக்கும் ஈவ்லினுக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்தீங்களே, சுவிசேஷ தரிசனத்தை, கொல்லிமலையினுடைய ஆத்மாவை குறித்ததான ஒரு பாரத்தின் தரிசனத்தையும் கொடுத்தீங்களே. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பட்டணத்தை குறித்ததான ஒரு தரிசனம், ஒரு பாரம் நமக்கு இந்த மாலை நேரத்தில் வரட்டும். சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறதற்கு ஈவ்லின் தன்னுடைய 66வது வயதையும் அர்ப்பணித்தார்கள். ஊழியத்துக்கு வயது கிடையாது என்பதை நான் கண்டு கொண்டேன். ஊழியத்துக்கு வயது கிடையாது. There is no retirement for ministry. There is no retirement for missionary work. There is no retirement for the gospel work. There is no retirement for the prayer work. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை தேவை நிறைந்த இடத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்க. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்கின்ற ஆயத்தத்தை நீங்க தொடுத்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் தான் மிஷனரி, நீங்களும் நானும் தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எங்கள் அன்பின் நேச தகப்பனே, ஈவ்லின் தாயாருடைய அந்த ஊழியம் ஆண்டவரே, கல்வராயன் மலையை அசைத்தது ஆண்டவரே, போதை மலையை அசைத்தது ஆண்டவரே, சித்தேரி மலையை அசைத்தது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மூலமாய் ஆண்டவரே ஒரு கிராமமாவது அசைக்கப்படணுமே ஆண்டவரே. எங்கள் மூலமாவது ஆண்டவரே ஒரு பட்டணம் அசைக்கப்படணுமே ஆண்டவரே. எங்கள் மூலமாவது ஆண்டவரே ஒரு பிரேயர் செல் மூலம் எழும்பி ஆண்டவரே திருச்சபைகள் அசைக்கப்படணுமே ஆண்டவரே. எங்களை ஈவ்லின் தாயாருடைய பாரத்தை எங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரே. கேட்போம். There is no age for doing the gospel. 95 வயது வரைக்கும் ஊழியம் செய்த தாயார், ஓ மூங்கில் கொம்புகளை 2 குத்தி கொண்டு, ஓ டோலி வழியாக தூக்கி சென்று சுவிசேஷத்தினுடைய பாரம் அவர்களை அழுத்தினது. தேவனுக்காய் முன்னேறி செல்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.